வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோல் நாமக்கல். நம்ம ஆல்ரெடி காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காம வாட்ச் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் கூலும்ஸ்லா. கூலும்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ரெண்டு சார்ஜ் Q1ங்கிற சார்ஜ் Q2ங்கிற சார்ஜ் வந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வைக்கும் போது அது அங்க ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, F directly proportional to product of the charge and inversely proportional to the square of the distance between the two charges. ஓகேங்களா? இந்த ரெண்டு சார்ஜ்க்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன r, ஸோ அதோட ஸ்கொயர் r ஸ்கொயர். இப்போ இந்த ப்ரொபோர்ஷனல்ல நம்ம கேன்சல் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆட் பண்றோம். ஃபோர்ஸ் which is equal to k q1 q2 divided by r square. ஓகேங்களா? k which is equal to 1 by 4 by epsilon naught which is equal to 9 into 10 power 9 Newton coulomb minus 2 coulomb per minus 2 meter square. ஓகே, epsilon naught அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி of free space. ஃப்ரீ ஸ்பேஸ்னா ஒன்றும் இல்லை, வேக்யூம் ஆர் ஏர் தான் நம்ம என்னன்னு சொல்றாங்க, ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு பஸ்லயோ ஒரு லாரிலயோ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு போறோம் அப்படின்னா நமக்கு அங்க இருக்கிற பார்டர்ல இருக்க போலீஸ் என்ன கேட்பாங்க, உங்ககிட்ட டிரைவர் கிட்ட கேட்பாங்க, ஸோ பெர்மிட் இருக்கா, உங்ககிட்ட பெர்மிஷன் இருக்கா நீங்க இந்த ஸ்டேட்குள்ள என்டர் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? அதே தான் இங்கேயும். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஏர் வந்து எவ்வளவு தனக்குள்ள அலோ பண்ணுங்கிறத மெஷர் பண்றதா என்ன, எப்சிலான் நாட். இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்சிலான் எம் அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். ஒரு மீடியம்குள் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியல்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த மெட்டீரியல் தனக்குள்ள அலோ பண்ணுதுங்கிறத மெஷர் பண்றதா என்ன, எப்சிலான் எம். ஓகேங்களா? ஸோ அதோட வேல்யூ என்ன, எப்சிலான் நாட் which is equal to 8.85 into 10 per minus 12 coulomb square Newton per minus 1 மீட்டர் பர் மைனஸ் ஸ்கொயர். யூனிட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து நீட்ல மேட்சஸ் மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மறக்காம இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிஸ்டம்ல நிறைய சார்ஜஸ் இருக்கு, Q1 Q2 Q3 Q4 அந்த மாதிரி நமக்கு நிறைய சார்ஜஸ் இருக்கு. எனக்கு இப்போ Q3ல Q1 Q2 Q4 அதால ஏற்படுற ஃபோர்ஸ் Q3க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் மெஷர் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, F3 which is equal to F31 plus F32 plus F34. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுறதுக்கு நேம் என்னங்க, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்படி வந்து என்ன பண்ணலாம், ஒரு சிஸ்டம்ல இருக்க ஒரு குறிப்பிட்ட சார்ஜோட டோட்டல் நெட் ஃபோர்ஸை நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ். சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் மாஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னாங்க, எலக்ட்ரான் எடுத்துக்கோங்க, அது நெகட்டிவ் சார்ஜ், அதுக்கு மாஸ் இருக்குதானே, இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா புரோட்டான், புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், அதுக்கும் மாஸ் இருக்குல்ல, இருக்கு. அதே பாருங்களேன், இப்போ நியூட்ரான் எடுத்துக்கோங்க, நியூட்ரான் ஹேவ் நோ சார்ஜ், அதுக்கு நமக்கு சார்ஜ் இருக்குங்களா, நோ சார்ஜ், இட் இஸ் a நியூட்ரல் ஆட்டம். பட் அதுக்கு என்ன இருக்கு, மாஸ் இருக்கு, பட் மாஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போனா மாஸ் வந்து சார்ஜ் இல்லாம கூட இருக்க முடியும், ஆனா சார்ஜால மாஸ் இல்லாம இருக்க முடியாது. ஓகேங்களா? சார்ஜ் இஸ் கன்சர்வ்ட், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம எனர்ஜி கன்சர்வ்ங்கிறத படிச்சிருப்போம். அதாவது நம்மளால எனர்ஜியை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, ஆனா ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னவா பண்றோம், மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றோம், அது என்னது, ஃபேன். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம சார்ஜை வந்து உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, ஆனா என்ன பண்ண முடியும், ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு சார்ஜை டிரான்ஸ்பர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ்னா இப்போ ஒரு சிஸ்டம் எடுத்துக்கோங்க, அந்த சிஸ்டத்துல Q1 Q2
Q3 minus Q4 minus Q5 இப்படி சார்ஜஸ் இருக்கு. இப்போ எனக்கு இந்த சிஸ்டத்துல டோட்டல் சார்ஜ் தெரியணும் அப்படின்னா total charge equal to Q1 plus Q2 plus Q3 minus Q4 minus Q5. ஸோ இந்த மாதிரி நம்ம அடிட்டிவ் ஆட் பண்ணி எழுதுறோம். அதுதான் என்ன சொல்றாங்க, அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ். ஓகேங்களா. அடுத்து சார்ஜ் இஸ் இன்வேரியன்ட் அப்படின்னா சார்ஜ் இஸ் independent of velocity and frame of reference. வெலாசிட்டி எவ்வளோதான் சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு என்ன, சார்ஜோட மேக்னியூட் சேஞ்ச் ஆகாது. சார்ஜ் வந்து +3q/μc இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்க இது வெலாசிட்டி எவ்வளோ வெலாசிட்டியில் அதை டிராவல் பண்ணாலுமே அதோட மேக்னிடியூட் அதேவா தான் இருக்கும், சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் நாம இப்போ வந்து தியரி படிச்சாச்சு. இதை எப்படி நம்ம ஒரு ப்ராப்ளம்ல யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 4 equal point charges each q are placed on the 4 corners of the square. ஓகே, 4 கார்னர் ஆஃப் த ஸ்கொயர்லயுமே என்ன பண்ணிருக்காங்க, ஈக்குவல் q சார்ஜை பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நாமளும் இப்போ பிளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அதோட சைட்ஸ் எல்லாம் ஏன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு கார்னர்ல நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணுங்க ஃபோர்ஸ் என்னவா இருக்கோ அப்படின்னு. இப்போ நம்ம வந்து கியூ கியூன்னு சொன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்க. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 1 2 3 4 5 சாரி 4 மட்டும்தான். இந்த மாதிரி நம்ம நேமிங் கொடுத்துக்கிறோம். இப்போ நான் வந்து 2ங்கிற பாயிண்ட்ல ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபைண்ட் பண்ண போறேன். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க 3 or 4 1 அதுல வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க. ஃபைண்ட் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ செக் பண்ணலாம். ஓகே, இப்போ 3ங்கிற இந்த பாயிண்ட்ல இருக்கிற கியூ சார்ஜ் 2 பாயிண்ட்டுக்கு கொடுக்குற ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ அதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா F23. ஓகேங்களா. அடுத்து இந்த Q1 இருக்கு இல்லைங்க, இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட்ல இருக்க சார்ஜ் வந்து 2 பாயிண்ட்டுக்கு கொடுக்குற ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஏன்னா அது பாசிட்டிவ்ங்கிறனால அகேன் ஃப்ரம் த சார்ஜ். ஓகே, ஸோ அப்போ இங்க 2 1. ஓகே, இப்போ 4ங்கிற பாயிண்ட்ல இருக்க கியூ ஃபோர்ஸ் வந்து இங்கேயும் கொடுக்கலங்க. ஸோ அது எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ்னால away from the charge. F24. ஓகே, ஃபோர்ஸ் இஸ் a vector quantity. ஸோ அப்போ நம்ம வந்து டைரக்ஷன் பார்க்கணும். ஓகேங்களா. இப்போ பாருங்களேன், இதை நான் வந்து இப்படி எழுதுறேன், F23 F21. ஸோ இந்த ரெண்டு வெக்டாருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னங்க, 90 டிகிரி. ஆங்கிள் என்ன, 90 டிகிரியில இப்போ இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், இதோட ரிசல்டன்ட் வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்குங்க, ஸோ இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ நம்ம அதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாங்களா, நம்ம வந்து parallelogram law யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாம வந்து F ஓட மேக்னிடியூட் என்னன்னு எடுத்து எழுதலாம். ஓகேங்களா. F23 which is equal to K Q square divided by A square. ஓகே, F அடுத்து என்ன இருக்குங்க, 21 அந்த சார்ஜ்க்கு K Q square by A square. ஆனா F24ங்கிற பாயிண்ட்டுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்களா, சொல்லல, சைடு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. ஸோ அப்போ நம்ம பித்தோகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஹைப்போட்டனஸ் சைடு, இதுதான் ஹைப்போட்டனஸ் சைடு. ஸோ 4 2 the whole square which is equal to 4 3 the whole square plus. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல இருக்க அந்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா. ஃபோர் டூ அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா. 4 2 பாயிண்ட் the whole square. ஓகேங்களா.
which is equal to என்னங்க distance நமக்கு a கொடுத்திருக்காங்க அப்போ a ஸ்கொயர் பிளஸ் அதே மாதிரி 3 க்கு 2 க்கு இருக்க distance a அப்போ இதுவும் a ஸ்கொயர் p 4 to the whole square which is equal to 2a ஸ்கொயருங்களா இப்போ நமக்கு ஸ்கொயர் தேவையில்ல பாயிண்ட்ங்கிறதுல டிஸ்டன்ஸ் வந்து 4 க்கு 2 க்கு டிஸ்டன்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும் ஸோ ஸ்கொயர் கேன்சல் பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் p 4 2 which is equal to root 2 a ஸோ நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணலாங்களா k q ஸ்கொயர் divided by root 2 a இப்போ நம்ம F23ங்கிற ஃபோர்ஸுக்கும் F21ங்கிற ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட் வெக்டர் ஃபைண்ட் பண்ண போறோம் ஸோ parallelogram law படி F resultant is equal to root of F23 the whole square plus F24 the whole square plus 2 F23 into F24 cos 90 degree. So cos 90 degree என்னப்பா 0. So அப்ப நமக்கு இந்த whole term என்ன ஆயிடும் 0 ஆயிடும். So F23 ஓட magnitude என்ன kq square by a square. நாங்க பாருங்களேன் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கனால சிம்பிளிஃபை பண்றதுக்காக இந்த வேல்யூவை நான் எஃப்னு எடுத்துக்கிறேன் அதே பாத்தீங்கன்னா இங்கேயும் சேம் வேல்யூ தானே அப்போ இதை நான் எஃப்னு எடுத்துக்கலாங்களா ஸோ இதை நான் என்ன எடுத்துக்கலாம் எஃப் டிவைட் பை ரூட் 2ன்னு எடுத்துக்கலாங்களா சரி அப்போ அதுக்கு பதிலாக நான் இப்போ இங்கே என்ன போடலாங்க எஃப் ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 root of 2 f square னு கிடைக்கும் இதை நம்ம எப்படி எழுதலாம் root 2 f னு எழுதலாங்களா ஓகே இப்போ நம்ம f ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அதோட டைரக்ஷன் எந்த சைடுல இருக்குங்க இந்த சைடுல இருக்கும் நம்ம parallelogramலால அப்படிதான் பார்த்திருப்போம் ஓகேங்களா ஓகே ஸோ அப்போ இப்போ நமக்கு இருக்கிறது என்னங்க இந்த F23 வெக்டாரும் F21 வெக்டாரும் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பாருங்களேன் இதே டைரக்ஷனுக்கு வந்துருச்சு எஃப் ஆர் வெக்டாரா ஓகேங்களா ஸோ இப்போ வந்து சேம் டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும் ஆட் பண்ண முடியும் ஸோ எஃப் நெட் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆர் பிளஸ் எஃப் 24 எஃப் ஆர் வேல்யூ என்னங்க 2 root 2 f பிளஸ் F24 எஃப் root 2 ஸோ இதில் நான் என்ன காமன் எடுக்கலாங்க எஃப் காமன் எடுக்கலாம் எடுத்துட்டா root 2 plus 1 by root 2 ஸோ இதுதான் ஃபைனல் எஃப் நெட் நம்ம வந்து எஃப் 2ங்கிற பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸை ஃபைண்ட் பண்ணியாச்சு ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி கொஞ்சம் வந்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து நீட் 2019 question previous year question okay இதுல என்ன சொல்லிருக்காங்க 2 point charges A and B having a charge plus Q and minus Q are placed at a certain distance okay ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல A B பாயிண்ட்ல plus Q minus Qங்கிற சார்ஜ் இருக்கு ஓகேங்களா இந்த டிஸ்டன்ஸை நான் ஆறுன்னு அசியூம் பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இங்க இதுல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அதே தான் சேம் டிஸ்டன்ஸ் சேம் பாயிண்ட் ஆனா இப்போ இங்க பிளஸ் கியூங்கிற சார்ஜ் வந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு 25% தந்துருது ஸோ 25%ங்கிறது which is equal to 1/4ங்களா அப்போ ஆல்ரெடி இங்க பிளஸ் கியூ இருக்கு பிளஸ் கியூ மைனஸ் q by 4 அப்படின்னா உங்களுக்கு இங்க என்ன கிடைக்குங்க 3q/4ங்கிற சார்ஜ் இருக்கும் இப்போ இங்க வந்து ஆல்ரெடி மைனஸ் கியூங்கிற சார்ஜ் இருக்கு இந்த ஏங்கிற சார்ஜ் என்ன பண்ணுது 1/4ங்கிற சார்ஜ இந்த பிங்கிற பாயிண்ட்க்கு கொடுத்துருச்சு அப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாங்களா ஏன்னா வந்து பிங்கிற சார்ஜ் அந்த வந்து சார்ஜை வாங்கிக்கிச்சு பிங்கிற பாயிண்ட்ல பிளஸ் q/4ங்கிற சார்ஜ தனக்கிட்ட வாங்கி வச்சுக்கிச்சு அப்போ q/4 இங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் வருங்க -3
q/4. ஓகேங்களா? நமக்கு இப்ப என்ன கேக்குறாங்க? ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் பிகம். இப்போ இதோட ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் நம்ம ஆர்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபோர்ஸ் F which is equal to K. இப்போ பாருங்களேன், இந்த சார்ஜ் வந்து அவே ஃப்ரம் த பாயிண்டா இருக்கும். ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதுவும் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஃபோர்ஸ்ங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. இந்த மைனஸ்ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு டைரக்ஷனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுதே தவிர அது மேக்னிடியூட ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நீங்க அந்த என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 3q/4 into 3q/4 divided by r square, which is equal to k 9q² divided by 16r². ஓகேங்களா? இப்போ இது வந்து இந்த கேஸுக்கான ஃபோர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கான ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? F which is equal to K Q1 into Q divided by R squared இருக்குங்களா? Which is equal to K Q square divided by R square. இப்போ இது F டேஷ்னு எடுத்துக்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? F இதை வந்து கம்பேர் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே Fல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ F dash which is equal to K 9/16 K Q square by R squareங்களா? ஓகே. ஸோ இந்த K Q square by R squareக்கு எது ஈக்குவலா இருக்கு? F ஈக்குவலா இருக்குங்களா? ஸோ அப்போ F dash which is equal to 9/16 F ன்னு சொல்லலாங்களா? Then the answer is B. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி. அந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? டைரக்ஷனை மட்டும்தான். ஸோ நீங்க அதை என்ன பண்ணக்கூடாது? மேக்னிடியூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸி, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாய்.